வெளியே ரொம்ப அதிகமா இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள பென்னோட அம்மா நோரா ஆபீசர் ஜேம்ஸ் கூட ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறம் ஆபீசர் ஜேம்ஸ பார்த்து நோரா சொல்றாங்க, ஓ ஜேம்ஸ், நீ இல்லனா என்னால வாழ முடியாது. நீ என்ன பேசிட்டு இருக்கிற நோரா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் நீ தானே கேட்ட. நான் ஒன்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா கொடுப்பியா? ஓ டார்லிங், உனக்கு என்ன வேணாலும் கேளு, அத நான் தரேன். உன்னோட பேரு எனக்கு வேணும். உன்னோட குழந்தைக்கு அம்மாவாகணும். அதுக்கப்புறம் உனக்கு நான் வைஃப் ஆகணும். நாம கண்டிப்பா கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம். பொறுமையாரு, நம்ம கல்யாணம் கூடி சீக்கிரம் கோலாகலமா நடக்கும். கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பென் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். பென் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பையன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பென் சின்ன வயசுல இருந்தே இதயம் பலவீனமானவன். யாராவது சத்தமா கத்தனா கூட பென்னுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பென்க்கு மைக்ரேன் பிரச்சனை இருந்தது. பென்னோட கிளாஸ்ல 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் ஹென்றி, இன்னொருத்தன் ஜான். இவங்க 2 பேரும் எப்பவுமே பென்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் போல இன்னைக்கும் ஹென்ரியும் ஜானும் பென்னை பயமுறுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. பென் அந்த பக்கம் வந்தா அவனோட காதுல கத்திட்டு ஓடிரலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வழியா பென் வந்துட்டு இருக்கான். ஹலோ பென், எப்படி இருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்கன்னு பென் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான். பிரின்சிபலும் அவங்கள பார்த்து வான் பண்ணிட்டு விட்டுறாரு. பென் இப்போ வெளியே வந்து இந்த மாதிரி யோசிக்கிறான். ஹாலோவின் சீக்கிரம் வரப்போகுது. ஹாலோவின் அன்னைக்கு கொஞ்சம் விசித்திரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவங்க 2 பேரையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு திட்டம் போடுறான். அவன் உருவத்தை பார்த்தா எல்லாருமே பயப்படணும் அப்படின்னு பென் ஆசைப்படுறான். அதனால பென் ஹாலோவின்க்கு ஷாப்பிங் பண்றதுக்காக பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போறான். அங்க விதவிதமான காஸ்டியூம்ஸ் இருக்கு. அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் பென் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. அதால ஏமாற்றத்தோட திரும்ப போலான்னு நினைக்கும் போது பென்னுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு மூலையில யாரோ சாப்பிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. பென் அது யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதால சத்தம் வர பக்கமா பார்த்து அவன் நடக்க ஆரம்பிச்சான். அங்க போய் பார்க்கும்போது ஒரு டேபிள் மேல ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்கை பார்த்து ஆரம்பத்துல பென் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்புறம் எப்படியோ தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த மாஸ்கை பார்த்து சொல்றான், நான் மட்டும் இந்த மாஸ்க ஹாலோவின்க்கு போட்டேன்னு வையி, அது அப்படியே பயங்கரமா இருக்கும். நானே இதை பார்த்து இவ்ளோ பயந்து போயிட்டேன். ஹென்ரியும் ஜானும் இதை பார்த்தாங்கன்னு வையி பயத்துல நடுநடுங்கி போயிடுவாங்க. இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த மாஸ்கை எடுக்க பென் போறான். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அது யாருன்னு பென் திரும்பி பார்க்கறான். அத தொடாத, நீ யாரோட இங்க வந்திருக்க? ஓ, அது உங்க குரல் தானா? நான் இந்த முகமுடியை வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த மாஸ்க் விற்கிறதுக்கு இல்ல, நீ இந்த கடையில வேற ஏதாவது வாங்கிக்கோ போ. எனக்கு இந்த மாஸ்க் கண்டிப்பா வேணும். நான் உங்களுக்கு $20 கொடுக்கறேன். இங்க பாரு பையா, பணம் பெரிய விஷயமே இல்ல. இந்த மாஸ்க விற்க போறது இல்ல. 20 இல்ல 20,000 கொடுத்தாலும் தர மாட்டேன். நீ இங்க இருந்து கிளம்பு. இப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரர் பென்னுக்கு வெளியே போற வழியை காமிக்கிறாரு. ஆனா பென் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அந்த கடையில இன்னொரு கஸ்டமர் வந்த உடனே அந்த கடைக்காரர் அந்த கஸ்டமரை திரும்பி பார்க்கறாரு. அப்ப பென் டேபிள் மேல பணத்தை வச்சுட்டு அந்த மாஸ்கை எடுத்துக்கிறான். அவன் $20 வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த மாஸ்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏய் தம்பி நில்றா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாது, நில்லு. அந்த கடைக்காரர் பென்னை தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பென் அதுக்குள்ள அந்த முகமூடி எடுத்துட்டு அந்த கடையை விட்டே ஓடி போயிட்டான். பென் ஹாலோவின் பார்ட்டிக்கு தயாராயிட்டு இருந்தான். அதனால கண்ணாடியில தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு ஹாலோவின் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த மாஸ்கோட சேர்த்து ஒரு கருப்பு கவுனும் போட்டுக்கிட்டான். இது பயங்கரமா இருக்கு. இந்த ஹாலோவின் செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பென்னோட தங்கச்சி அலெக்ஸ், அவ எதிர்ச்சியா பென்னை பாக்குறா. பென்னை பார்த்து அவ பயத்துல அப்படியே நடுநடுங்கி போயிடுறா. அலெக்ஸ் இப்படி பயந்ததை பார்த்து பென் சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பாப்பா, பயந்துட்டியா? இது நான் தான் பென். சரி, அம்மா உன்னை என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் ஹாலோவின் பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி சொல்லிட்டு பென் டெய்ஸியோட வீட்டுக்கு போறான்.
டெய்ஸியோட வீட்டுக்கு போற வழியில ஹென்ரியும் ஜானும் இந்த வழியா தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த வழியில அவன் ஒளிஞ்சுக்கிறான். அவங்க 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு அவங்க வருகையை நோக்கி இவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே பென் தயாராயிட்டான். அவங்க 2 பேரையும் பயமுறுத்தணும்னு தீவிரமா இருந்தான். நினைச்ச மாதிரியே பென்னை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நாள் செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எதிரில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கு. 2 பேரும் பயந்து போய் அப்படியே பின்னாடி நடக்கும்போது தடுக்கி கீழ் விழுந்துடுறாங்க. பெண் அவங்கள சாப்பிட போறான் அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரும் உயிருக்காக கெஞ்சுறாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்க எதுவுமே பண்ணல. அப்படியா? அப்புறம் எதுக்கு 2 பேரும் பயப்படுறீங்க? சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? அது 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 நாங்க 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க வந்து இப்படி ஜான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பென் அவங்க 2 பேரையும் பார்த்து சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏய் பைத்தியக்காரனுங்களா, இது நான் தான் பென். என்ன 2 பேரும் ரொம்ப பயந்துட்டீங்க போல, காமெடியா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு பென் அவங்க 2 பேரையும் பார்த்து சத்தமா சிரிச்சுட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இப்ப பென் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. அதனால ரொம்ப கோவத்தோட பென் அடிக்கிறதுக்காக கீழே இருந்த ஹென்றி எந்திரிச்சு பெண்ணை நோக்கி நடந்து வந்து பெண்ணை கீழே தள்ளி விட்டுறான். என்ன, நீ எங்களை இப்படி பயமுறுத்திட்டியா? சே, இரு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஹென்றி இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பென் எழுந்துடுறான். பெண்ணோட நடத்தையில ஏதோ வித்தியாசம் தெரியுது. இப்போ எப்பவுமே பயத்துல இருக்கிற அந்த பெண் இல்ல, இது வேற ஒருத்தன். பென் ஹென்ரியோட கழுத்தை பிடிச்சு அவனோட பெரிய வாயை திறக்கிறான். அப்புறம் அப்படியே மெதுவா ஹென்ரியோட உடம்புல இருந்த தலைய தனியா பிச்சு எடுத்துடுறான். இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு இருந்த ஜானுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஆனா பென் கொஞ்சம் கூட கருணை காட்டாம ஜானை ஒரு கல்லறைக்குள்ள இழுத்துட்டு போறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்புறம் பென் டெய்ஸியோட வீட்டுக்கு போயிட்டு டெய்ஸியோட வீட்டு கதவை சத்தமா தட்டுறான். அங்க ஒரு பையன் வேம்பயர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் தான் வீட்டு கதவை திறக்கிறான். அப்புறம் அவன் பென்னை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். அப்புறம் அவன் கேக்குறான், யார் நீ? அதுக்கு பென் சொல்றான், நான் தான் பென். டெய்ஸியும் நானும் ஒன்னாதான் படிக்கிறோம். ஆனா பென் சொல்றத நம்புறதுக்கு அந்த பையன் தயாரா இல்ல. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அந்த பையன் பென்னை வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திடுறான். இதனால பென்னுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. இந்த மாஸ்க பார்த்து தான் எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த மாஸ்க் செம்மையா வேலை செய்து போலயே, எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப இதை கழட்ட வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு. இல்லனா என்ன பார்த்து எல்லாரும் பயத்துல செத்துருவாங்க போல. இப்படி பென் தனக்குத்தானே சொல்லிட்டு அந்த மாஸ்க் கழட்ட முயற்சி பண்றான். ஆனா அந்த மாஸ்க் வரவே இல்லை. அந்த மாஸ்க் தொட்டா அவனோட தோலை தொடுற மாதிரி பென்க்கு தோணுது. பென் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த மாஸ்க் வரல. அந்த மாஸ்க்கும் அவனோட முகமும் ஒட்டிடுச்சுன்னு அவனுக்கு தெரிய வருது. ஆனா இந்த மாஸ்க இப்ப கலட்டல அப்படின்னா தான் முகத்தை இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் பென்க்கு தெரிய வருது. பென் இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் பென்னை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இங்க இப்படிலாம் நடக்கிறத பார்த்து பென் உடனடியா அந்த மாஸ்க் வாங்கின கடைக்கு போறான். அங்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றான், இந்த மாஸ்க் என் முகத்திலேயே ஒட்டிருச்சு. இதை என் முகத்துல இருந்து கழட்டவே முடியல. நான் தான் சொன்னல இந்த மாஸ்கை எடுக்காதுன்னு. இனிமேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாஸ்க போட்டா நீ அவனாவே மாறிடுவ. இந்த மாஸ்க் தான் அவனோட அடையாளம். என்ன, இந்த மாஸ்க் ஒருத்தரோட அடையாளமா? அது யாரு? நீ போட்டிருக்கிறிய அந்த மாஸ்க் அது சாதாரண மாஸ்க் இல்ல. ப்ரொஃபசர் எக்ஸ் லெக்டரோட முகம்தான் அது. ப்ரொஃபசர் எக்ஸ் லெக்டர் சிகாகோ போலீஸ் அகாடமில இருக்கிற ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். அவரு போலீஸால முடிக்க முடியாத எவ்வளவோ கேஸ இவர் சர்வசாதாரணமா முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இவர் ரொம்ப வித்தியாசமானவர். இவர் போலீஸ் கேஸ்ல இருக்கிற ரொம்ப பயங்கரமான குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சு அவரோட பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூம்ல குற்றவாளிகளை குடும்பம் பண்ணி அவர் கொன்னுருவாரு. அப்புறம் அவங்க கறியை சமைச்சு சாப்பிட்டுருவாரு. அன்னைக்கு ஒரு ராத்திரி ஒரு கிரிமினலை அவர் கொல்லும்போது அந்த கிரிமினல் அவரை தாக்கிடுறான். அப்புறம் அங்க இருக்கிற சூடான எண்ணெய் கடாயை தூக்கி அதை ப்ரொஃபசர் மேல வீசிடுறான். அதால ப்ரொஃபசரோட பாதி முகம் எரிஞ்சு போயிருது. அப்புறம் அந்த முகத்துல சதையெல்லாம் தொங்க ஆரம்பிக்குது. அதனால ப்ரொஃபசர் லெக்டரால அவரோட முகத்தை அவராலேயே கண்ணாடியில பார்க்க முடியல. இந்த பாதி எரிஞ்ச முகம் இவரோட தோல்வியோட அடையாளமா இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால ஒரு நாள் அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு தனக்கு விச வைக்க சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட உடலை
தனித்தனியா பிரிச்சு வைக்க சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா ப்ரொஃபஸரோட அந்த லேப் அசிஸ்டன்ட் அது நான் தான். இப்ப எதுவும் பண்ண முடியாது. இந்த மாஸ்கும் நீயும் ஒன்னாயிட்ட. இதை கேட்டதும் பென்னோட இதயமே உடைஞ்சு போயிருது. அவன் அவனோட கடைசி நம்பிக்கையையும் இழந்துட்டான். பென்னோட சோகமான முகத்தை பார்த்து அந்த கடைக்காரர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ப்ரொஃபசர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர் எந்திரிச்சா அவர் ரொம்ப பசியா இருப்பாரு. மாச கணக்கா. அதால அவரை எழுப்பாத. இல்ல நீ அவரை எழுப்புனா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவு பயங்கரமா இருக்கும். அவர் அப்படி சொன்னதும் பென் அந்த கடையை விட்டு வெளியே வந்து தான் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பென்னோட வீட்டுக்கு வெளியில ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கு. அப்புறம் 2 போலீஸும் நின்னுகிட்டு இருக்காங்க. தன்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு பென் முதல்ல நினைச்சான். ஆனா அவங்க உண்மையிலே எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பென்னால அந்த இடத்துல நிக்க கூட முடியல. அவன் அதே இடத்துல மண்டி போட்டு சத்தமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். உண்மை என்னன்னா அவனோட தங்கச்சி அலெக்ஸ் அப்புறம் அவனோட அம்மா 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அலெக்ஸ் மூச்சு திணறி இறந்து போயிருக்கா. அவங்க அம்மாவோட கை வெட்டப்பட்டிருக்கு. பென்னோட அம்மாவோட உடலை 2 போலீஸ்காரங்க ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இத பார்த்து பென் சத்தமா அலறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவோட கைய அவன் தெளிவா பாக்குறான். அவங்க அம்மாவோட கையில வெட்டுக்காயங்கள் இருக்கு. பென்னுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அம்மா தற்கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா ஒரு நாள் ராத்திரி பென்னோட அம்மா ஜேம்ஸ் கூட ஒன்னா இருக்கிறத ஜேம்ஸ் பார்த்தான். பென் அது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பாக்குறான். அப்ப திடீர்னு பென்னோட உடலுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரொஃபஸரோட குரல் கேக்குது. பென், உன்னோட வலிய என்னால உணர முடியுது. இது நீ பழி வாங்கறதுக்கான சரியான தருணம். பழி வாங்கறதா? யார? அது யாருன்னு உனக்கே தெரியும். ஆனா பென், நான் உன்கிட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் அம்மாவோட சாவுக்கு நீ பழி வாங்க ஆசைப்படுறியா இல்ல உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. ப்ரொஃபஸரோட பேச்ச கேட்டு அழுதுட்டு இருந்த பென் கண்ணை தொடச்சிட்டு கோவமா சொல்றான், நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். ஆனா நீ அவனை கொல்றியா? மோசமா கொல்றேன். ஆபீசர் ஜேம்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல கட்டி வைக்கப்பட்டிருக்காரு. அப்ப பென் இல்ல ப்ரொஃபசர் லெக்டர் கையில ஒரு கத்தியோட அந்த ரூம்குள்ள போறாரு. நீ ஏன் இவ்ளோ மோசமான ஒரு காரியத்தை பண்ண? உன் இதயம் என்ன கல்லா? என்னை விட்டுரு. நான் நேர்மையான போலீஸ் அதிகாரி. என்னை விட்டுரு. இங்க பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ 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 என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்குறேன். என்னை விட்டுரு. உன் இதயம் கல்லா என்ன? இப்போ நான் அதை பார்க்க போறேன், சரியா? ஜேம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபசர் லெக்டர் இப்போ நிக்க போறதில்ல. அவர் ஜேம்ஸோட நெஞ்சிலேயே அந்த கத்தியால தீர்றாரு. அப்புறம் ஜேம்ஸோட இதயத்துக்குள்ள கையை விட்டு அந்த இதயத்தை எடுத்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆபீசர் ஜேம்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் பென் சுயநினைவுக்கு வரான். ஜேம்ஸோட உடல் இந்த மாதிரி பயங்கரமா இருக்கிறத பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். நியாயம்னு வரும்போது வயது வித்தியாசம்லாம் பார்க்கவே கூடாது. ஆமா, நியாயம்னு வரும்போது எல்லாமே சரிதான். என் ஸ்கூல்ல கூட என்ன 2 பேர் இப்படி கொடுமைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜான். அப்புறம் கடுமையான குளிர்காலத்துல அதிகமா பனி பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு கார் ஒரு பிணவரைக்கு முன்னாடி வந்து அமைதியா நிக்குது. கார் நின்ன உடனே காரோட 2 பக்க கதவுகளும் திறக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் இறங்கி அவங்க நேரா பிணவரைக்குள்ள போறாங்க. அந்த பிணவரையில ஒரு இன்ஸ்பெக்டர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு இன்சார்ஜும் இருந்தாரு. அவர் போதையில சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரு. உங்க பையன் இறந்து போயிட்டானா? இங்க வாங்க, நான் உங்களுக்கு பணத்தை காட்டுறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? இப்படிதான் பேசுவியா? அவங்களோட பையன் இறந்து போயிருக்காங்க சார். தினமும் யாராவது ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தங்க வருவாங்க சார். நான் யாருக்காக கவலைப்படுறது? உனக்கு கொழுப்பு அதிகம்தான். தள்ளி போடா. மன்னிச்சிருங்க, இங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் இப்படி அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வெள்ளை துணியால மூடப்பட்ட ஒரு பிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ ஒன்னும் அழாதம்மா. இங்க பாருமா, அடையாளம் காட்டுறதுக்காக தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உமேஷ் இப்படி அர்ச்சனா கிட்ட விளக்கமா எல்லாத்தையும் சொன்னாரு.
அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிணத்தை மூடி வச்சிருந்த வெள்ளை துணியை எடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே அர்ச்சனா ரொம்ப சத்தமா கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அர்ச்சனாவுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவரோட கணவர் உமேஷும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம சத்தமா அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு உமேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவர் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவர் சட்டையோட காலரை பிடிச்சு கேட்கிறாரு, சொல்லு, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு சொல்லு, இல்லனா அப்போ யூனிஃபார்மையே நான் கழட்டிடுவேன், புரியுதா? வரும்போது ரொம்ப அமைதியா வந்த உமேஷ் இப்படி திடீர்னு ரொம்ப ஆவேசப்படுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுறாரு. அப்போ உமேஷோட கையை விடுவிச்சு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உமேஷ் சக்ஷனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பையன் இறந்த உடனே நீங்க எமோஷன் ஆயிட்டீங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தான் உங்க பையனை அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துனீங்க. ஒருவேளை நீங்க சேர்த்தாம இருந்திருந்தா உங்க பையனை இழந்திருக்க மாட்டீங்க. உங்க பையனுக்கு இப்படி ஆனதுக்கு எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டல்ல இருந்து நிறைய பிணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அது மரணத்தோட களியாட்டம். அது மரணத்தோட களியாட்டம்மா. அந்த ஹாஸ்டல்ல இருந்து வர முதல் பிணம் இது ஒன்றும் இல்ல. அங்கிருந்து இந்த மாதிரி நிறைய பிணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா யாராலையும் மரணத்தை தடுக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்க பிணம் விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஏய், வாய மூடுறா. சக்சேனா சார், இந்த சாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சீக்கிரம் தீர்வு கண்டுபிடிக்கிறேன். நீ வேணா பொறுத்திருந்து பாரு. நீங்க இளமையா இருக்கீங்கல்ல, அதான் ஆர்வமா இருக்கீங்க. வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒன்னு சொல்ற சார், இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இப்படி சொல்லிட்டு அந்த பிணவரையோட இன்சார்ஜ் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போகும்போது இன்ஸ்பெக்டர் கபீர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சவால் விட்டுட்டாரு. ஆனா இதை எப்படி தீர்க்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா கபீர் இதை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு ரொம்ப மும்முரமா இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த விக்டோரியா ஹாஸ்டலுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா போறாரு. அவர் அந்த ஹாஸ்டலோட கேட்டுக்கு போன உடனே ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. அந்த ஹாஸ்டலோட மூலையில ஒரு பெரிய குழி இருக்கிறத பாக்குறாரு. இந்த குழியை எப்படி விட்டு வச்சாங்கன்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பசங்க யாராவது அந்த குழியில விழுந்துட்டா என்ன பண்றது? அந்த ஹாஸ்டலை சுத்தி பார்த்துட்டு அவர் அந்த ஹாஸ்டலோட கேட்டுக்கிட்ட போய் பாக்குறாரு. அந்த ஹாஸ்டல் பார்க்கறதுக்கு வெறிச்சோடி போய் இருக்கு. அப்புறம் இவர் உள்ள போக முயற்சி பண்ணும்போது வாட்ச்மேன் தடுத்து சொல்றாரு, தம்பி எங்க போறப்பா? ஹாஸ்டல் அட்மிஷன் போட போறேன். ஓ, அட்மிஷன் வேணுமா? அப்போ நைட் வாங்க. இங்க பகல்ல எந்த ஒரு வேலையும் நடக்காது. என்ன? பகல்ல வேலை நடக்காதா? ஏன்? இங்க பாருப்பா, நடக்காது அப்படின்னா நடக்காது, அவ்வளவுதான். ஏன், எப்படி, எங்க, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காத. இப்ப கிளம்பு. என்ன ரூல்ஸ் வித்தியாசமா இருக்கு? கபீர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க நின்னுட்டு இருந்த வாட்ச்மேன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கபீர் முழு உண்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சாரு. அதனால நைட் ஆகிற வரைக்கும் அங்க வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அந்த ஹாஸ்டலோட கேட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மெதுமெதுவா இரவாகுது. அந்த இடம் ரொம்பவே குளிராவும் இருக்கு. அப்ப அந்த ஹாஸ்டல் ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்போ கபீருக்கு தோண ஆரம்பிக்குது, இந்த ஹாஸ்டல்ல இங்க எதுவுமே இல்லைன்னு. அதனால அவர் திரும்பி போலாம்னு முயற்சி பண்றாரு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, தம்பி எங்கப்பா போய்கிட்டு இருக்க? உள்ள வாப்பா, அட்மிஷன் போடணும் இல்லையா? இதை கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கபீர் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. காலையில பார்த்த அதே வாட்ச்மேன் தான் அங்க நின்னுக்கிட்டு இருக்காரு. கபீர் நாள் முழுவதும் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உள்ள போலாமான்னு யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்காத தம்பி, சீக்கிரம் உள்ள வா. உனக்கு அட்மிஷன் போடணும் இல்லையா? சீக்கிரம் உள்ள வாப்பா. அப்புறம் அந்த வாட்ச்மேனை பின்தொடர்ந்து கபீர் போய்கிட்டு இருக்காரு. கேட்ல இருந்து பார்க்கும்போது உள்ள நார்மலா இருந்தது. ஆனா உள்ள போகும்போது அது நார்மலா இல்ல. அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து கபீர் அப்படியே திகைச்சு போறாரு. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்டல் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா உள்ள ஒவ்வொரு ரூமுக்கு வெளியிலயும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஜன்னல் வழியா பார்த்தா உள்ள யாரோ ஆள் இருக்கிற மாதிரி வெளியில இருந்து நிழல் தெரிஞ்சது. ஆனா அந்த ஹாஸ்டல்ல யார் இருக்காங்க? இது எதுக்குமே கபீருக்கு பதில் தெரியல. அவர் அமைதியா நடந்து உள்ள போய்கிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்டலோட ரிசப்ஷன்ல தடிமனான கண்ணாடி போட்ட ஒருத்தர் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
வார்டன் சார், இந்த தம்பி இங்க அட்மிஷன் கேட்டு வந்திருக்காரு. நான் இப்ப வாசல் கிட்ட போறேன் சார். வார்டன் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ஃபார்மை கொடுத்து ரூம் நம்பர் 307ஓட சாவியையும் கொடுக்கறாரு. கபீர் எதையோ கேட்க போறாரு. ஆனா வார்டன் எதையுமே சொல்லாம சைகை மட்டும் காமிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ரூல் போர்டு இருந்தது. கபீர் அந்த ரூல் போர்டு கிட்ட போய் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரூலை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருந்ததுன்னா, இங்க யாரும் எதுவுமே பேசக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை பாருங்க. அப்புறம் ரெண்டாவது ரூல், தவறுதலா கூட அடுத்தவரோட ரூமுக்கு போயிடாதீங்க, யாரையும் உள்ள வர விட்டுறாதீங்க. மூணாவது ரூல், நீங்க உங்களோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே வரவே வராதீங்க. இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கபீர் இப்படி சத்தமா சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அப்ப அங்க யாருமே இல்ல. அங்க வெளியே வாட்ச்மேன் இருக்காரான்னு பார்க்கறாரு, அவர் இல்ல. அப்புறம் ரிசப்ஷன்ல வார்டனும் இல்ல. கபீர் எதையுமே யோசிக்காம தன்னோட ரூமை நோக்கி போறாரு. அவர் போகும்போது பார்க்கறாரு, அங்க இருக்கிற எல்லா ரூமும் பூட்டப்பட்டிருந்தது, யாருமே இல்லாத மாதிரி. அப்புறம் கபீர் நேரா ரூம் நம்பர் 307க்கு போய் தன்னோட பேக்கை வச்சுட்டு அக்கம் பக்கம் சுத்தி பார்க்கறாரு. அப்ப வெளியில யாரோ ஒருத்தங்க சத்தமா கத்துற சத்தம் அவருக்கு கேக்குது. கபீர் உடனே தன்னோட ரூமை விட்டு ரொம்ப வேகமா வெளியே வராரு. ஆனா வெளியில யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு அங்க இருந்த லைட்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. கபீர் ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. கபீருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. யாரோ கத்துற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டுச்சு, இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இதால கபீர் அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற யாருமே அவங்களோட ரூம் கதவை திறக்கிறதுக்கு தயாரா இல்ல. கபீர் ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் நின்னு சத்தமா கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நான் கபீர், நான் இந்த ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கேன், தயவு செஞ்சு கதவை திறங்க. உள்ள இருந்து அவருக்கு எந்த ஒரு பதிலும் வரல. கபீர் 3வது ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ரூம் கதவையும் தட்டுறாரு. ஆனா எந்த ரூம்ல இருக்கிறவங்களும் கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் ஒரு ரூமுக்கு போய் அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. கதவை உடைச்சிட்டு அவர் உள்ள போய் பார்க்கும்போது அங்க நெருப்பு எரிஞ்சு அணைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் மூளையில ஒரு எலும்பு கூடும் இருக்கு, அதுவும் உடல் பாதி எரிஞ்ச நிலையில. கபீர் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த முழு ஹாஸ்டலும் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் புகை வர ஆரம்பிக்குது. இவர் முன்ன ரூமுக்கு வெளியில போய் கதவை தட்டினப்போ யாரும் எதுவும் பேசவே இல்லை. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதால கபீர் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. யாராவது உதவி பண்ணுங்க, உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா யாரும் இவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. கபீர் ரொம்ப வேகமா கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்புறம் கதவை உடைச்சிட்டு அவர் உள்ள போறாரு. அப்ப நெருப்பு அவரோட ட்ரெஸ்ல பத்திக்குது. அப்புறம் கபீரோட உடம்பு முழுவதும் நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. அதே நெருப்போட அவர் படியை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாரு. அப்புறம் படிக்கட்டுல இருந்து நழுவி அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவருக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டுடுது. வலியால முணுமுணுத்துக்கிட்டே எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வாட்ச்மேனை பாக்குறாரு. அந்த வாட்ச்மேனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கபீர் அந்த வாட்ச்மேனை கூப்பிடுறாரு. ஆனா அவர் திரும்பவே இல்லை. அவர் நெருப்பியே நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப அந்த இடத்துல வார்டனோட எரிஞ்ச பாதி உடம்பு இருக்கு. அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? இங்க ஏன் இப்படி நடக்குது? இங்க நெருப்பா இருக்கு. நான் உதவிக்கு யார கூப்பிடுறது? உதவி பண்றதுக்கு யாருமே இங்க வரமாட்டாங்க தம்பி. எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு ஒவ்வொரு நாளும் என்னோட நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அப்போ கபீருக்கு தலகால் புரியல. ஏன்னா அந்த வாட்ச்மேன் பாதி எரிஞ்சு போயிருந்தாரு. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? வாங்க, சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போகலாம். தம்பி, இறந்து போனவங்களுக்கு டாக்டர் வைத்தியம் பார்க்க மாட்டாங்கப்பா. அப்படின்னா நான் சொல்றது உனக்கு புரியலையாப்பா? சரி, இப்ப புரிஞ்சுப்ப. இப்படி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அங்க இருந்த கபீரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கி சுவரோட சேர்த்து இறுக்கி பிடிக்கிறாரு. அப்ப திடீர்னு அங்க இருந்த எல்லா ரூம்ல இருந்தும் பிணங்கள் வெளியே வருது. அதுங்களாம் மெதுவா கபீரை நோக்கி நடக்க ஆரம்பிக்குதுங்க. கபீரோட கழுத்தை பிடிச்சு வாட்ச்மேன் நெருக்கிட்டே இருக்காரு. அவரால் அசைய கூட முடியல. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன தீங்கு பண்ண? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நேத்து கூட ஒரு சின்ன பையனை கொன்னுட்டீங்க. நான் என்ன பண்ணேன் தம்பி? சொல்லு, நான் மட்டும் என்ன பண்ணேன்? என்னையும் கூட உயிரோட எரிச்சிட்டாங்கப்பா. என்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே எரிச்சிட்டாங்கப்பா. விஷயம் என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த இடத்துல தங்கறதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருந்தது, விக்டோரியா ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல்ல பார்த்து இதே மாதிரி ஒரு பில்டர் இன்னொரு ஹாஸ்டலை கட்டினாரு. அதோட பேரும் கூட விக்டோரியா ஹாஸ்டல் தான். பழைய விக்டோரியா ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பசங்க புதுசா கட்டின விக்டோரியா ஹாஸ்டலுக்கு எதிராக இருந்தாங்க. சரி, நாளையிலிருந்து ஒரே ஒரு விக்டோரியா ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்டலோட ஓனர் இப்படி சொன்னதை கேட்டு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. புது ஹாஸ்டலோட பேரை மாத்துவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. அந்த ஹாஸ்டல் ஓனர் வேற ஒரு விஷயத்த பண்ணாரு. அன்னைக்கு நைட் ஒரு பையன் அந்த ஹாஸ்டலுக்கு வந்தான். அந்த பழைய விக்டோரியா ஹாஸ்டலுக்கு புது அட்மிஷனா அவன் வந்திருந்தான். வார்டன் அந்த பையனுக்கு ரூம் நம்பர் 307 கொடுத்தாரு. அந்த பையனை புது ஹாஸ்டலோட ஓனர் தான் அனுப்பி வச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட் அந்த பையன் ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ரூமுக்கும் போய் கதவை வெளியில பூட்டு போட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வந்து வெளியே வந்து தீ வச்சிடறான். அந்த ஹாஸ்டலோட வார்டனாலையும் வாட்ச்மேனாலையும் கூட இது எதையுமே தடுத்து நிறுத்த முடியல. அங்கிருந்த எல்லாரும் நெருப்புல எரிஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து ஒரே ஒரு விக்டோரியா ஹாஸ்டல் மட்டும்தான் இருந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விக்டோரியா ஹாஸ்டலை தேடி வந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த விக்டோரியா ஹாஸ்டல் தான் கிடைக்குது. அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள இந்த ஹாஸ்டலுக்கு தீ வச்ச பையனா உள்ள இருக்கிற ஆத்மா நினைச்சுக்குதுங்க. அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு யார் போனாலும் அவங்கள அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ஆத்மாவும் சேர்ந்து கொன்னுடுதுங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கபீருக்கு என்ன நடந்திருக்கும்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை நீங்களே தன்னால புரிஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே? பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.